இன்ஸ்டண்ட்டாக உங்கள் ஸ்கின் நல்லா பிரைட்டாக க்ளோவாக ஆகணும்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை வந்து இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் பேக் தாங்க. ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஸோ ரிசல்ட்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். டக்குன்னு உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, உங்கள் ஃபேஸ் ரொம்ப டல்லாக கருப்பாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த பேக்கை வந்து இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். டக்குன்னு ஒரே நிமிஷத்தில் வந்து உங்கள் ஸ்கின் நல்லா வந்து பிரைட்டாக மாறும். இப்போ வாங்க அதை எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க அந்த பேக்கை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறதுக்கு நான் உளுந்து வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. இதை வந்து கொஞ்சம் அதிகமாக செஞ்சு கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் கெட்டு போகாமல் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். 3லேருந்து ஒரு 4 ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து காய்ச்சாத பசும் பால் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. பச்சை பால் இருக்கு இல்லையா, அந்த பாலை வந்து அதை முழுகிற அளவுக்கு போட்டு நான் ஊற வச்சுருங்க. ரொம்ப அதிகமாக ஊற்ற வேண்டாம். இப்போ இது கூட பச்சை அரிசி வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. 4 ஸ்பூன் உளுந்து அப்படின்னா 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சை அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை அரிசி மட்டும்தான் ஆட் பண்ணுங்க, வேறு எந்த அரிசியுமே ஆட் பண்ணாதீங்க. ரிசல்ட் அந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவாக கிடைக்காது. ஸோ பச்சை அரிசி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் நல்லா வந்து ப்ளீச் பண்ண எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி நல்லா ஒயிட் பண்ணி கொடுக்கும். ஸோ பச்சரிசி இல்லாதவங்க நார்மல் அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பச்சரிசி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க, நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இது இல்லாத பட்சத்தில் வேணால் நீங்கள் மற்ற அரிசி யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சுருங்க. அந்த பால் எல்லாமே வந்து இந்த உளுந்து உறிஞ்சிக்கும். அந்த அளவுக்கு பால் பாருங்கள், நம்ம ஊற்றுற அளவில் வந்து கம்மியாகிடுச்சு இல்லையா. இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்சரில் அப்படியே இந்த பாலோடு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதிகமாக பாலோ தண்ணியோ ஆட் பண்ணாதீங்க. ஸோ இந்த அளவுக்கு இருந்தாவே போதும். இது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இது நல்லா அரைச்சதுக்கப்புறமா இது கூட இன்னொரு பொருளை ஆட் பண்ண போகிறோங்க. ஓட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கும். ஸோ வந்து அந்த ஒரு க்ளோனஸ் கொடுக்கறதுக்கு இந்த ஓட்ஸ் ரொம்பவே எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணி கொடுக்கும். நம்ம முகத்தில் வந்து அன்ஈவன் ஸ்கின் டோனாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து ஈவன் ஸ்கின் டோனாக மாற்றி அங்கங்கே வந்து கருப்பு புள்ளிலாம் இருக்கும் இல்லையா, அந்த பிம்பிள்ஸ் வந்துட்டு போனால் அந்த கரும்புள்ளிகள் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ஓட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக அதையுமே மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. ஓட்ஸ் இல்லாதவங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓட்ஸும் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சதுக்கப்புறமா ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது கூட எக்ஸ்ட்ராவாக நீங்கள் தண்ணியோ பாலோ எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இந்தளவுக்கு கெட்டியாக இருந்தாலுமே ஓகே தாங்க. ரொம்ப கெட்டியாக அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது. கெட்டியாக இருக்கும்போது தான் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இந்த அளவு நல்லா ஸ்மூத்தாக ஒரு பேக் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. பாய்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரினா மஞ்சளை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க, மஞ்சள் ஆட் பண்ண வேண்டாம். ஸோ கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கஸ்தூரி மஞ்சள் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதுவுமே நம்ம ஸ்கின்னை நல்லா வந்து இந்த க்ளோனஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃபேஸில் குட்டி குட்டி ஹேர்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக் மாதிரி ஒர்க் பண்ணும். நம்ம ஸ்கின்னில் வந்து பிம்பிள்ஸ் வராமல் வந்து பார்த்துக்கிறதுக்கும் இந்த மஞ்சள் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மஞ்சள் எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. எப்போல்லாம் நீங்கள் ஃபேஸ் பேக் வந்து போடணும்னு தோணுதோ அப்போல்லாம் நீங்கள் இந்த க்ரீமை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபேஸ் பேக்கை எப்படி அப்ளை உங்களுக்கு எந்த டைம் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குதோ அந்த டைமை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஃபேஸுமே நல்லா ஃபேஸ் வாஷ் போட்டு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா சுத்தமான ஃபேஸில் இந்த பேக்கை வந்து நல்லா ஒரு திக்கான ஒரு பேக் மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து நீங்கள் அப்படியே விட்டுருங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் எங்கே ஃபங்க்ஷன் போகிறீங்களோ டக்குன்னு ரெடி ஆகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதுக்கு மேலே மேக்கப் பண்ணிட்டு போகும்போது நல்லாவே உங்களோட மேக்கப் வந்து அந்த ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே இருக்கும். உங்கள் ஸ்கின்னுமே ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகுங்க. ஸோ வெயிலில் போயிட்டு வந்து டேனாக இருக்குது அப்படின்னு நினச்சினாலும் இந்த ஃபேஸ் பேக் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் போட்டிங்கன்னா அந்த டேனை இன்ஸ்டண்ட்டாகவே ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதை தொடர்ந்து வந்து டெய்லியுமே யூஸ் பண்ண உங்கள் ஸ்கின்னோட கலர் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகி கொடுக்குங்க. ஸோ கண்டிப்பாக எந்த ஒரு கெமிக்கல் பொருளுமே ஆட் பண்ணாமல் நேச்சுரலாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம வந்து ஸ்கின் வைட்னிங் பேக் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த உளுந்து வந்து நம்ம ஸ்கின்னை வந்து அந்தளவுக்கு பிரைட் பண்ணி கொடுக்கும். இது நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் இது ரிசல்ட் எப்படி இருக்குன்னு புரியும்.